பிரைஸ்ல நல்ல ஒரு அருமையான சபையிலே தேவனை ஆராதிக்க பழைய நாட்களில் நினைக்கும் போது இந்த சபை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழியராக வெளியில் போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த நாளில் கூட நாம் அனைவரை கொண்டு வருவதற்காக நான் முயற்சிகளை செய்ய வேண்டும். இன்று நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள சுருக்கமாக இந்த செய்தியில் நாம் ஒரு தியானத்திற்காக கடந்து போகலாம். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்கும் போது எத்தனை பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வு உருவாகுது? எத்தனை பேருக்கு உருவாகுது? உங்களுக்கு உருவாகுது? இப்போ நம்ம உருவாகிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. That's a good process. That's a good process. நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் அந்த கர்த்தருடைய வசனங்களே நம்ம தியானிக்கும் போது ஒரு மாற்றத்திற்கு நேராக நாம் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த முதலாவது நாம் பார்க்கும்போது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28 கலாத்தியர் 3:13 இந்த பகுதிகளில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டது, பர்ச்சேஸ்ட், விலைக்கு வாங்கியதுதான் தேவனுடைய திருச்சபை. தேவனுடைய திருச்சபை என்பது சார்ந்த பில்டிங் இரத்தத்தினால வாங்கல, மார்க்கெட் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, கேஷ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மீட்டு கொண்டாரா? அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்தது. யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம யாருடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறோம்? யாருடைய சொத்தா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய சொத்தா இருக்கிறோம். யாரும் சொன்னதுனால, யாரும் கூப்பிட்டதுனால நாம் அப்படியான குடும்பத்தில் நாம் கிறிஸ்தவ குடும்பங்களில நாம் பிறந்திருக்கலாம். இல்லை சிலர் முதல் முறை, ஒரு முறை, 2 முறை வந்திருக்கலாம். ஆனால் உண்மையாக நாம் யார் என்று கருதுவோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் அல்ல, அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்ப டவுரி எல்லாம் வாங்கக்கூடாது. டவுரி வாங்கினா எப்படி மீட்டெடுக்கிறீங்க? அதான் இன்னைக்கு சொன்னேன். இப்ப நீங்க கழுத்துல போட்டெல்லாம் காட்ட வேண்டாம், காட்டிட்டா போதும். இவ்வளவு என்கிட்ட இருக்குது, சர்டிஃபைடு பை பேங்க், 1 கிலோ லாக்கர்ல வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. கோட் மட்டும் வச்சுட்டா போதும், 1 கிலோ இந்த லாக்கர். அப்ப பார்க்கும்போது ஓகே, 1 கிலோ லாக்கர்ல இருக்கு. கஷ்டப்பட்டு எதுக்கு போடணும்? போடுறத பார்த்தா கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன் திருட வரமாட்டான்? இயேசுவே சொன்னாங்க, பூமியில திருடனுக்கு திருடன் எல்லாம் திருடிட்டு போயிடுவான். சில மருமகனே திருட மாதிரி தான் இருப்பாங்க. லீவ் வந்தா அப்படியே மனைவி அனுப்பி விடுறது, அப்பாட்ட அதுக்கு அவரு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூட்டரை ஓட்டி ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாரு. பிரியமானவர்களே, ஒன்றே அறிந்து கொள்ள வேண்டும், யாரால் மீட்கப்பட்டவர்கள்? இயேசுனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ஒரு உயர்வுல இருந்து அவர் தாழ்வுக்கு வந்துட்டார். கல்லறிறாங்க. அவர் எவ்வளவு படித்து செல்வ இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து யார் என்னை பிரிக்க முடியும்? இந்த உலகத்துல பார்க்கும்போது இந்த தேவ சமூகத்துல இருந்து ஒரு மனிதனை பிரிக்கிறதுக்கு ஒரு இமைப்பொழுது கூட தேவையில்லை. அவ்வளவான இந்த உலகம் ஒரு நெருக்கத்திலையும் பாவங்கள்லையும் எவ்வளவு சூழ்நிலைகளில் இருக்கிறது. ஒன்றே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பெரிய தாலியை கழுத்துல கட்டி விட்டுருவாங்க. அப்ப பார்த்த உடனே தெரியும் இது ஒரு மேரிட் உமன். இப்ப அனைவரும் விரும்புறதே இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தர் ஒய்ஃபை இந்தியாவுக்கு அனுப்பிட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க, நான் தாலியெல்லாம் போடவே மாட்டேன். அவர் சொன்னார், தாலி போட்டாதான் நீ அமெரிக்கா வரணும். சில டைம் நம்மளை இருக்கவே விட மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு போன், இங்க இருக்கிறவங்க ஒரு போன். ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால பெற்றோர்கள் யோசிக்கணும், இதோ மேட்ச் ஆகுமா? அது யோசிக்கிறதே இல்லை. அந்த கல்யாணம் மணப்பெண்ட கேட்ட எங்க அப்பாட்ட முதலே சொன்னேன், எனக்கு பிடிக்காதுன்னு. அவர் அமெரிக்கன்றதுனால கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க என்ன அனுப்பி விட்டாரு. எங்க அட்ஜஸ்ட் பண்றது சொல்லுங்க? இதான் ஹோட்டல்ல ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு வருது. அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்தே சண்டை, வீடு போகும்போது சண்டை, அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. அனைத்து சூழ்நிலையில் நம்மளுடைய ஐடென்டிட்டியை நாம் அறிந்து கொள்ளும் போது அதிலே ஒரு கனம் உருவாகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பிரித்தெடுத்து வேறு பிரித்து அவருடைய சுய ரத்தத்தினால
கர்த்தர் நம்மை சம்பாதித்திருக்கிறார். இப்போது நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். இப்ப கிரயத்திற்கு நம்ம கொல்லப்பட்டிருக்கிறோம் என்றால் பிரியமானவர்கள் நம்ம அடிமைகள் அல்ல, இந்த பூமியில அடிமை இல்லை, பாவத்திற்கு அடிமை இல்லை, மனிதனுக்கு அடிமை இல்லை. நாம் யாருக்கு? கிறிஸ்துவனுடைய அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 1:12 வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரி, முதலாவது நம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். இப்ப நம்ம அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், ஓய்வு நாள்ல கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய காரியங்களை செய்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நமக்கு சுகங்கள், நம்மளுடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சபைகளை கூட பார்க்கும்போது இந்த பிள்ளைகள்லாம் சும்மா உட்கார்ந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய காலேஜ், இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்தந்த வேலையில கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுத்தார். பிரான் சபையில கூட ஒருத்தர் சொன்னாங்க, நாங்கள் சும்மா போய் காலேஜில் கேட்டோம், உடனே அட்மிஷன் கொடுத்தாங்க. ஸ்காலர்ஷிப் இல்லையான்னு கேட்டோம், எதெல்லாமோ பார்த்தாங்க, உடனே ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்தாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? பரத்தில் இருந்து வருகிறவைகள். ஹல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளைகள் நம்ம சபையில இருக்கும்போது யாருக்கெல்லாமோ லே ஆஃப் நடக்கும், நமக்கு ப்ரமோஷன் நடந்து கொண்டு இருக்கும். இயற்கை, நீங்க இயற்கையா பார்ப்பீங்க. சம்பளம் வந்திருப்போம் 3 months 4 months. எங்களுக்கு 3 months யாரும் வந்தாலும் நாங்கள் 3 months சொல்லதே இல்லை. அவங்களே சொல்றது கார்டில் எக்ஸ்டென்ட். ஒருத்தர் 3 months வந்தாங்க, ஒய்ஃபோட வந்திருக்கிறாரு. அவர் சொன்ன எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அநேக சர்ப்ரைஸை கொடுப்பாங்க. என்னடா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. The obedience is better than sacrifice. Sacrifice யாரும் பண்ணுவாங்க, ஒரு சினிமாக்காரன் பண்ணுவான். ஆனா கீழ்படுகிறது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, நாம் கிறிஸ்துவுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம், 2 கொரிந்தியர் chapter 11:2. இதை நாம் ஆவிக்குரிய விதமாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இப்ப கிறிஸ்து, அப்போ வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குடியானுடைய திருமணம் நடந்தது, அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாய் இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் கிறிஸ்துவை மகிமையிலே சந்திக்க அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்துல வந்து பியூரிட்டி எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு பரிசுத்தம் காணப்படுகிறது. அப்படிதானே? நியமிக்கப்பட்டிருந்தா அப்படித்தானே இருப்பாங்க. எப்பவுமே அவரே நினைச்சிட்டு இருப்பாங்க. ட்ரிங்கர் பண்ணதான் சிரிக்கிறாரு. அவர்தான் நியமிக்கப்பட்டவங்க. மற்றவங்க எல்லாம் முதல்ல நியமிச்சுட்டாங்க. அப்படியா? சட்டை அயன் பண்ணி போட்டுருவாங்க, எப்போ முட்டியை கரெக்டா வச்சிருப்பாங்க, ஒரு சீப்பு இருக்கும், அது இருக்கும். நியமிக்கப்பட்டாங்க. அதனாலதான் இது நம்மளுடைய வாழ்க்கையிலும் வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது 2 பேரும் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தர் பாவியா இருக்கிறா, இதயத்துல இருந்து ஜெபம் பண்ணினான். இயேசு அவருடைய ஜெபத்தை கேட்டார். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்காக நாம் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால், இப்ப நம்முடைய அது ஆன்மீகமாக எடுத்துக்கொள்ளும் போது, ஆட்டுக்குடியோட திருமணம் நடந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்போ பரிசுத்தமாக நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இட்ஸ் a cooperative unity. ஒருவருக்கொருவர் நாம் அன்பாகவும் ஐக்கியமாக இருந்தால் அங்கே இடரல் வருகிறதே இல்லை. இடரல் ஏன் வருகிறது? மற்றவர்களை பார்க்கும்போது இடரல் வருகிறது. இப்ப நம்ம அந்த ஒழுங்கிற்குள்ளாக நாம் வரும்போது அங்கே இடர்கள் வருகிறதே இல்லை. அல்லேலூயா. சோ இந்த ஆலயங்கள்ல பாருங்க, சிலர் வந்து ஆபாசமான உடைகளை அணிச்சிட்டு எல்லாம் வருவாங்க, பீச்சுக்கு போற மாதிரி வருவாங்க. அதை பாஸ்டர் மாதிரி சொல்றது இல்லை, கட்ட சில டைம் அவங்க பிள்ளைங்களா கூட இருக்கலாம். அப்படி நம்ம செய்யும்போது எவ்வளவு இருக்கு, அதனால இடர்கள் உருவாகிறது. ஒருபொழுது நாம் மற்றவர்களுக்கு இடர்களான அனுபவம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, நாம் கிறிஸ்துவுக்காக நிச்சயிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அது இந்த வேதம் என்ன சொல்கிறது? உங்களை கற்புள்ள கன்னிகையாக, அப்படிதானே? ஒரு வேகம் பண்ணும்போது அதுதானே எதிர்பார்ப்பாங்க. இட்ஸ் வெரி காமன். ஆண்டவராக இயேசு நம்மெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவங்க. நம்முடைய இதயத்துல என்ன இருக்குதுன்றது இயேசு நல்லாவே தெரியும். அல்லேலூயா.
பக்கத்துலதான் கணவன் இருப்பாரு. அவருடைய இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா மனைவிக்கு? தெரியுமா? தெரியாது. மனைவிக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. தெரியுமா? தெரியாது. சிரிக்கிற மாதிரி இருப்போம், ஆனா எங்கேயோ சிந்திச்சுட்டு இருப்போம். ஆனா இயேசு எல்லா பலவீனம் எங்களை ஆண்டவர் ஊழியத்தை அழைச்சிருக்கிறாருன்னா, ஓ அது பரிசுத்தத்துல உயர்ந்தவன் கருத்தர் அவர் அழைக்கல. உண்மை கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்துல அதிகாரி வைக்கிறார். 5 தாலந்து உள்ளவனை வெல்டன், நல்லதை செய்தார், எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசியம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில சரியான வேளையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், அதற்குதான் உபவாச ஜெபம் செய்கிறோம். இவைகளை சரியாக செய்யும் போது அந்த பிசாசுக்கு நம்மளை கனெக்ட் பண்ணுகிறதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இரவெல்லாம் இணைந்து ஜெபிக்கணும்னு சொல்றது. ஏன்னா பாருங்களா, சில டைம் ஒருத்தர் கோபத்திலே இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு கணவர் கோபத்திலே இருக்கிறாரு, நீங்க தூங்க போகும்போது அவர் கோபத்துல தான் இருப்பாரு. அப்படின்னும் போது அங்க ஒரு இருளானது, ஒரு இருள் அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிறத பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம கோபத்தையெல்லாம் விட்டு இரவு நம்ம ஜபித்து நாம் படுக்கை செல்லும் போது நம்முடைய நித்திரை எப்படி இருக்கும்? அமைதியானதா இருக்கும். ஹல்லேலூயா. சில வேளை தகப்பனார் கோபத்துல சண்டை போட்டுட்டு தூங்கினா பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் வராது. நீங்க அதை யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது எழுப்பி உட்கார்ந்துருப்பாங்க, தூக்கத்தில் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, உருண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஈவிலுடைய கனெக்ஷன். அதனால தான் வேதமே சொல்லுகிறது, நாம் சூரியன் அஸ்தமனிக்கிற முன்பாக நம்முடைய கோபங்கள் எல்லாம் தணிந்து போக வேண்டும். இப்படியான காரியங்களை பார்க்கும்போது ஒரு கற்புள்ள கன்னிகைக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றிலையும் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த தொடர்ச்சியை அநேகர் செய்ய முடியாதனால்தான் அநேகர் ஆலயத்துக்கு வர முடிகிறது இல்லை. குற்ற மனசாட்சி, பாவங்களை செய்த உடனே ஆலயத்தில் வந்தோடனே என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பச்சை கட்டிலே வச்சுட்டு எப்பவுமே நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், அது எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படிதான் அநேக சூழ்நிலையில பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தத்திற்கு வருகிறதற்கு பதிலாக அந்த 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 ரிவர்ஸ்ல போகிற ஒரு அனுபவங்கள் அநேகருக்கு உருவாகிறதை பார்க்கிறோம். இதனால நம்ம எதை இழந்து போகிறோம்? ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருந்து மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கிற அனுபவத்தை நம்ம நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகிறோம். ஒரு குடும்ப உறவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பாருங்க, எல்லாமே கணவனுக்கு தான், எல்லாமே மனைவி தான், வாழ்க்கை புள்ள சமையல் எல்லா நேரத்தையும் அதுக்கு தான் பண்றோம். இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆன்மீக மணவாளன், நம்ம ஒரு மணவாட்டின்னா அவருக்கு என்ன கனத்தை கொடுக்கிறோம், என்ன மகிமையை கொடுக்கிறோம்? இன்னைக்கு சோசியலா நீங்க ஒருத்தட்ட சொல்லி பாருங்க, நான் ஆலயத்துக்கு போறேன், எங்க ஆலயத்துல 4 hours ஜெபம் நடக்குன்னு சொல்லி பாருங்க, யாராவது உங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்களா? நீங்க பீச்சுக்கு போறேன்னு சொல்லுங்க, சும்மா பீச்சில் ஒரு 1 hour 2 hours இருந்துட்டு வரேன், அறிவு இருக்கா? 2 hours பீச்சுக்கு போறாரு. அது போனா காலையில போய் சாயந்தரம் வரைக்கும் இருக்க வேண்டாமா? ஆலயத்துக்கு போறது அவங்க எப்படி இருக்குது? இயர் அண்ட் சர்வீஸ்ல ஒருத்தர் சொன்னாங்க 7, 8, 9, 10, 12 5 hours 5 years மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மாலுக்கு போனா எவ்வளவு டைம் போகுது? ஒரு ஷூ கடையில ஷூவை பார்த்தாலே அதை பார்த்து இதை பார்த்து இதை எடுத்து பே பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் போய் மாத்திட்டு, நம்முடைய மனநிலை மாறும்போது எல்லாமே மாறுகிறது. ஹல்லேலூயா. மனதுல தான் எல்லாமே இருக்குது. மனசுல நமக்கு ஒரு பிரியம் இருந்தா நம்மளால எதையுமே செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது பார்க்கும்போது இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. முழுவதும் நம்ம தியானிக்க வேண்டாம். பிரியமானவர்கள், எல்லாத்திலையுமே வல்லமை இருக்கிறது. அப்ப இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த வேத வசனம், வேத வசனம் என்ன? ஆவியின் பட்டயம். வேத வசனம் நம்மளுடைய நாவல இருக்கும்போது, இந்த வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம எல்லாவற்றையுமே மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அந்த வேத வசனத்தினுடைய ஆழம் இல்லாதபடியான நண்பர்களுக்காக செய்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு நண்பர்கள் சொன்னா அவங்க எதையும் செய்கிறதற்கு ரெடியாக இருக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? மனுஷன் முன்பாக நீ என்னை மறுதலித்தால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் உன்னை
மறுதலிப்பேன். இந்த வேத வசனத்தினுடைய ஆழம் நமக்கு இருந்தா, ஐயோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்மை மறுதலித்து விட்டால் நண்பர்கள் வந்து எங்க உதவி செய்யறது? சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நண்பர்கள் இருந்திருப்பாங்க? படிக்கிற நாள் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா? 50 பேர் இருந்திருப்பாங்களா? இப்ப எங்க எல்லாரும்? இப்ப இயேசு ஒருவர் தான் நம்மோட இருக்கிறாரு. இதே போல ஒவ்வொரு வசனங்களுடைய ஆதாரம். நம்ம குடும்பத்தின் தலைவர் ஒரு காரியத்தை நம்ம குடும்பத்தில் தீர்மானிக்கும் போது அவரை தலைவராக நினைக்க வேண்டும். இல்லையா? ஸ்டேட் நிலையில் ஒரு அருமையான வீடு ஒருத்தர் வாங்கினாங்க. வாங்கி எங்களை பிரதிஷ்டை பண்ணா அங்க திருஷ்டின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ல ஒரு இதை கட்டி இருக்கிறாங்க. நாங்க நினைச்சோம் வாங்கும் போதே இருந்திருக்கும் போல எடுக்க மறந்துட்டாங்களோ என்னன்னு சொல்லி. முதல்ல நம்ம சுத்திகரிக்கிறது இதானே. சாப்பிடக்கு போறாங்க பேசி சொன்னார் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டை என்ன செய்யுங்க ஆசிரியர் அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் அன்பா கொடுத்தாங்க. முதல்ல அதை காட்டுங்க. உங்க வீட்டுக்கு ஆசை. நாங்க வந்து சாப்பிட்டுட்டு உங்களை ஜெபம் பண்ணிட்டு போறது பிரயோஜனம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்கணும்னா சாபத்தீடான எதுவும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அப்புறம் எங்க கூட வந்தவங்களே ஏறி போய் அதை கட்டி தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு தூக்கி போட கஷ்டம்னா எங்க பேக்ல கொடுங்க, நாங்க தூக்கிட்டு போறோம். குட்லக்குன்னு கொடுப்பாங்க. அந்த ஃப்ராக் இருக்கிறது, ட்ரீ இருக்கிறது. அப்படி குட்லக்கு இருந்தா யாருங்க வேலைக்கு போகணும்? $10 கொடுத்தா நமக்கு லக்கு வீட்டுக்குள்ள வருது. கிச்சன்ல ஒன்று வைக்கிறது, பாத்ரூம்ல வைக்கிறது, எங்க எல்லா இடமா வைக்கலாம். அதுல மணி பிளான்ட் அது இப்படி வளர்ந்தா மணி, இப்படி வளர்ந்தா இப்படி எல்லாம் அனைவரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்யணுமா? தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதை எதிர்த்து நிற்கிற ஒரு பிராணி நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த பிராணி இல்லாதனாலதான் விழுந்து போறாங்க. அப்ப நம்ம ஒரு கூடுகையாக இணைந்து நம்ம நிற்கும் போது, நீங்கள் எபிரேயர் 6வது அதிகாரத்துல படிக்கும் போது ஒவ்வொன்றையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்ப விசுவாசம் நம்ம கேடணும். நம்முடைய விசுவாசத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப விசுவாசம் நமக்கு காணப்படும். ரட்சிப்பின் தலை சீரா. ஒரு ஹெல்மெட் எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு காப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி டிக்கெட்டு கொடுக்குறாங்க. சிலர் அதை வரும்போது தான் எடுத்து வைக்கிறது. இப்படி எவ்வளவு ஆபத்துகளை சந்திக்கிறாங்க. ஒரு ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறது என்பது நமக்கு ஒரு ஹெல்மெட் போல இருக்குது. இல்லையா? நம்ம உடம்புல எவ்வளவுதான் சாப்பிட்டா இருந்தாலும் அந்த தலையை பாருங்க எப்படி இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் ஒரு அடி கிடைக்கும். அப்படி சாதிச்சு ஒன்றுக்கும் தான் இந்த ஆசீர்வாதம் வேண்டாம். அப்புறம் வாங்க நாங்கள் ஜெபம் பண்றோம். எங்க வீட்டுல எல்லாருமே நிறைய எங்க அப்பாவுக்கும் எனக்கு எங்க பெரியப்பா எங்களுக்கு ஒரு செட் இருக்கு. அது சொன்ன இது வந்து குடும்ப வாரிசு, குடும்ப சொத்து. அப்ப எவ்வளவு ஒரு தலையா இருக்கு பாருங்க. தலையில அடிப்பட்டாதான் உடனே ஆகும். இப்ப ரட்சிப்பு என்று சொல்லுகிறது நம்முடைய ஒரு தலை சீரா போன்று இருக்குதான் வேதம் சொல்லுது. அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். தேவன் நம்ம ரட்சிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் வந்து சொல்றது இல்லை. பெற்றோர்கள் புத்திமதி சொல்லி படிக்க வச்சு நம்மளை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. கூட இருந்து சொல்ல முடியுமா? ஆபீஸ் போகும்போது இப்படி போ, இந்த சிக்னல் இப்படி யாராவது சொல்றாங்களா? சொல்றது இல்லை. அதே போன்ற தேவன் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராங்க. இல்லையா? குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது கருத்து வேற்றுமைகள் வரும், அவைக்குரிய கருத்து வேற்றுமைகள் வரும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எமோஷனலா பேசினா சண்டை உருவாகிவிடும். ஆனாலும் நம்முடைய தீர்மானத்திலே நான் சரியாக இருந்து படிப்படியாக அதை புரிய வைக்கும் போது நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அங்க ஆரம்பத்துல இந்த சபைகளை தொடங்குற நாட்கள்ல அல்லேலூயா சொன்னா சிரிப்பாங்க. எங்களுக்கு தெரியும், அங்கிருந்து சிரிக்கிறது தெரியும். அவங்க முகத்துல சிரிப்பு இருக்காது, உள்ள இருந்து ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. இப்படி எல்லாம் நம்ம சிரிச்சவங்க தானே எவ்வளவு நேரம் சிரிக்க போறாங்க. நாங்களும் ஸ்டாப் பண்றதே கிடையாது. பக்கத்துல போய் அல்லேலூயா இப்ப சிரிக்க பார்க்கலாம் எங்க இருந்தது. அப்புறம் தொட்டு அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் ஏன் அதை பண்றோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, சாப்பிட்டா தான் நம்ம மூவ் பண்றோம். அது சாப்பிட்டா தான் மூவ் பண்றோம், சுவிசேஷத்தை சொல்றோம். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமற்றது வரும்போது எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் நாங்க மேல ஆராதனைக்கு போனோம். அங்க வெளியில என்னெல்லாமோ நடந்துட்டு வந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட போய் சொன்ன இப்படிலாம் பண்ணக்கூடாது. உடனே எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தலைமை வர்றவங்க உடனே டான்ஸ் ஆடுறது, பார்ட்டி பண்றது, அதை பண்றது. ஏன்னா அதை பாசிட்டிவ் தெரியாது இங்க இருக்கிறவங்க. நாங்க வந்து ஒன்று நினைச்சிட்டோம், இவங்க சர்ச்சில் உள்ளவங்க தான் போல. எல்லாம் குவைட் ஆயிட்டாங்க. அன்னைக்கு சூழ்நிலையில பிரியமானவர்களே, அந்த திராணி குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆவிக்குரிய பலனுடையவர்களாக
நான் நிச்சயமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த திராணியை நம்ம பெற்றுக்கொண்டாதான் நம்ம பேச முடியும். திராணியை பெற்றுக்கொண்டாதான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதுல 2 காரியம் இருக்குது. ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும்போது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். பிசாசு வந்து இன்டைரக்டான கிரியைகளை செய்யும் போது அந்த பலனும் நமக்கு காணப்பட வேண்டும். இல்லையா? சில நீங்க பாருங்க, வீட்டை விட்டு வெளியில போயிருப்பீங்க, வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா ஒரு எரிச்சலம், ஒரு கோபமா அப்படி இருக்கும். அப்படி யாருக்கா இருந்திருக்கா? எனக்கு தெரியும், ஒருத்தருக்கு இருந்திருக்காது. நம்ம வீடு எப்படி இருந்து பரலோகம் மாறி, ஒரு பக்கம் தேவதூதர்கள் நடப்பாங்க, ஒரு பக்கம் நம்ம நடப்போம். அப்படின்னு ஒரு இருளான ஒரு ஃபீலிங் இருந்துனாங்களோ, அப்போ உடனே சொல்லுவோம், ஏதோ ஒரு இருளினுடைய கிரியை வந்து செம்ம. பிள்ளைங்க ஏதாவது காட்டுன்னு பார்த்துருக்கலாம் ஏதோ. அப்போ உடனே நம்ம தனியாக பயன் பண்ணி ஜெபிக்க தொடங்கணும். நீங்க அப்படியே அந்த அனுபவம், அதை எதிர்த்து நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தா வித்தின் மினிட் வந்து ஒரு சமாதான பிரசன்னத்தை அங்கே கொண்டு வர முடியும். இல்லையா? அதை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்னா, நமக்குள்ள இருந்து எழும்புகிற ஒரு எரிச்சல், நமக்குள்ள இருந்து எழும்புகிற ஒரு எரிச்சல். இப்போ நான் இதில் வர்றேன், இதில் வந்து பார்க்கும்போது இதில் ஒரு குறையை பார்க்குறேன்னு வந்த உடனே இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இதனுடைய எண்ணத்தில் வரும்போது நான் எண்ணத்துல இருந்து நான் அதை வெளியில கொண்டு வரணும். எனக்கு அதை வெளியில கொண்டு வரலன்னா அது எங்க வந்துடுது? வாயின் வழியா கிரியாக வந்து விடுகிறது. இப்படிதான் இன்னைக்கு குடும்பத்துல இருளானவன் சண்டைகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். சாப்பிட்டுதான் போறீங்கன்னா, மனைவி சொன்னாங்க இந்த ஹோட்டலுக்கு போகலாம், இவரு சொன்னார் அந்த ஹோட்டலுக்கு போகலாம். அங்க போய் சாப்பாடு மட்டும் சரியில்லைன்னு வைங்க, உங்களுக்கு சாப்பாடு தான். இல்லையா? ஒரு பாஸ்டர் சொன்னார், எதை வாங்கினாலும் மனைவிட்ட கேட்டுட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னு வைக்கணும், கொஞ்சம் சின்னதாயிட்டு வைங்க, ஒரு பொருள் உள்ள போகலன்னா அன்னைக்கே சொன்னேன். பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினா எப்படி சொல்லி இருக்க முடியும் போயிடும். பிரியமானது, இது சில இருள்களை தாக்குறது, இன்டைரக்டான தாக்குதல். அது அறிந்திருக்கிற தேவ பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஜெபத்துல சரி செய்து விடுவாங்க. அல்லேலூயா. இல்லை நான் உடனே ஃபோன் எடுத்துட்டீங்க, அப்படி சொன்னீங்களாமா, இமெயில் பண்ணி அப்படி சொன்னீங்களாமா, சண்டை போட்டு படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஞானமா நடந்துக்க தெரியறது இல்லை, ஞானமா இருக்கும். ஆனா அந்த இருளை எதிர்த்து நிற்கிற ராணி அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. பிரியமானது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் அந்த பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு டிராபிக்ல பாருங்க. சமீபத்தில் கூட நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, யாரோ ஒருத்தர் போகும்போது ஏதோ இந்த கோபப்பட்டெல்லாம் பேசுவாங்கல்ல, சிலர் இப்போ ரொம்ப பலன் வந்துடும், காரில் இறங்கி கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டான். அதாவது சீவியர் பனிஷ்மெண்ட். இத்தனை இயர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இப்படியான காரியங்களை பாருங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டுமோ அதற்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லையே சொல்லாம சர்வதேச வர்க்கத்தை நீங்க நிச்சயமா படித்து கொள்ளுங்க. அதில் நீதி இருக்கணும், உண்மை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஆயத்தம் என்ற பாதரட்சை இருக்கணும். இவைகளெல்லாம் காணப்பட வேண்டும். முதல் பார்த்தோம்னா கிரேந்து கொள்ளப்பட்ட, இரண்டாவது நிச்சயித்திருக்கிறோம், மூன்றாவதாக நான்காவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். இல்லையா? அந்த எவ்வளவு அதிகமாக காத்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமான ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சண்டே வேலையை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. சண்டே மெடிக்கல்ல இருக்கிறவங்க நிச்சயமா யாராவது ஒருத்தர் வேலை செய்தான் ஆகணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அப்போ அவங்கெல்லாம் சண்டே வேலை செய்தால் தான் நமக்கு கிடைக்குது இல்லையா? பட் நம்மளுடைய ஒரு ஆராதனை ஒழுங்குல நாம் தேவனை கனப்படுத்துகிறது. இந்த அநேகர் தேவ பிள்ளைகள் அதை மறந்துடுறாங்க. ஸோ தேவனுக்கு காத்திருக்கிறதுல ஒரு 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 கனம் இல்லாத சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. ஆனால் நிச்சயமாக பிரியமானவர்களே, எஸ்ஐயா 40:31 பாருங்கள், கர்த்தரை காத்திருக்கிறவர்களை புது பலனை அடைவார்கள், கழுதை போல சென்று ஓடுவார்கள், நடப்பார்கள், இருந்தாலும் அவர்கள் சோர்வடையார்கள். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது ஒரு புது பலன். அபிரகாம் யோசிச்சு பாருங்க, அபிரகாமுடைய நாட்கள்ல அபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் போது அநேகருக்கு கிராண்ட் சில்ட்ரன் இருந்திருப்பாங்க. அந்த ஏஜ் படி பார்க்கும்போது இருந்திருப்பாங்க. இப்ப அட்லீஸ்ட் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷத்திலேயே அப்பம் பிறந்திருந்தாலே ஒரு குழந்தை 25 வயசா இருக்கும். ஆனா அபிரகாம் அதை குறித்து ஒன்றுமே பயப்படுறவங்க. எபிரேயர்ல விசுவாச பட்டியலில் சொல்லும் போது தன்னுடைய வயதை குறித்து அபிரகாமுக்கு ஒன்றுமே இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தை மேலா இருந்தது. அல்லேலூயா. அப்ப காத்திருக்கும் போதே விசுவாசிகள்
எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு தகப்பனை போல கர்த்தர் ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அப்ப காத்திருக்கும் போது நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏஜ் போயிருது, இல்ல நம்முடைய சேவிங்ஸ்ல திட்டம் போயிருது. அது அப்படி அல்ல பிரியமானவர்களே. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ல கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சேர்த்து வச்சா ஆட் தான் பண்ண முடியும். $100 150 மாற்ற முடியும். 100,000 உடனே 1000 மாற்ற முடியாது. அந்த ரேஞ்சில் சொல்றேன். 100 சேமிக்கிறவங்களுக்கு உடனே 1000 சேமிக்க முடியாது. 200 தான் சேமிக்க முடியும். 1000 சேமிக்கிறவங்களுக்கு 2000 சேமிக்க முடியும். ஆனா தேவன் மாறும்போது மல்டிப்ளிகேஷன். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் நிச்சயமாக காணப்பட வேண்டும். சிலருக்கு அந்த பொறுமையே இருக்காது. ஆலயத்துல வர்றதும் பாதியில, போறதும் பாதியில, எல்லாம் பாதி. எப்படி குளிப்பாங்களோ, எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ. அல்லேலூயா. சிலர் வர்றது பாதி அப்ப முடியும் தான் வருவாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா ஒரு ஓட்டம் ஓடுவாங்க பாருங்க. பயமா இருக்கும், கீழே விழுந்துருவாங்களோ. காரத்தை வந்துட்டு ஒரு ஓட்டம். எழும்பும் போதே, வீட்டில் கிளம்பும் போதே டைமை கொஞ்சம் 30 மினிட்ஸ் முன்னால வச்சுட்டு இருந்தா நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக நினைச்ச முடியும், வர முடியும். சில டைம் டிராஃபிக் இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில் அந்த காத்திருக்கிற தன்மையே இருப்பதில்லை. பிரியமானவர்களே, அப்படியான வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம், சங்கீதம் 37-34 இதில் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிறது, அங்க ஒரு அன்பு இருக்குது. காத்திருக்கிறது. ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டு வர்றாரு, மனைவி நல்லா லாக் பண்ணிட்டு ஏசியை போட்டுட்டு உள்ள தூங்கிட்டாங்க. அவர் வெளியில தட்டி தட்டி பாக்குறாரு. பாதியில தூக்கம் வந்திருக்கும், எழுப்பியிருப்பாங்க. பொண்ணு வெளியில போனதை காணுமே. போனையும் மீட் பண்ணியாச்சு. அங்க ஒரு 25 கால் இருக்கும். அன்பு எப்படி இருக்கும்? டோரை திறந்த உடனே பாருங்க, காத்திருக்கிறது எப்படி இருக்கு? கர்த்தரை காத்திருக்கிறன்னா நம்ம தேவையான செய்யறது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நீங்க ஏத்தியஸ்டனுடைய காரியங்களை பாருங்க. எவ்வளவு நன்மை நடந்தாலும் they don't bring any glory to God. எங்கேயாவது ஒரு தீமை நடந்தா உடனே அதே ஜனங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி where is God. அது எவ்வளோ ஒரு ஃபுல் சின்னமா இருக்கு இல்லையா? எவ்வளோ பேர் சிலிண்டர் பாட்டில் வச்சுட்டு அலையிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை நினைக்கிறது இல்லை. நம்ம தூங்குறோம், என்ன நினைக்க நம்ம தெரியறது இல்லை. காலையில் நம்ம எழும்புறோம், அதை அவங்க நினைக்கிறது இல்லை. எங்கேயோ நடக்கிறத நினைச்சு உடனே அவங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டியது where is God. ஸோ இப்படியே தான் அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்று இல்லை என்று சொல்லுகிறவன் யாரா? மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. they are only the fools in the world. அவங்க தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம ஒரு இதுவுமே எக்ஸ்கியூஸ்மே நான் பண்ணக்கூடாது. அது ஜெபிக்கிறதா இருக்கலாம், உபவாச காரியங்களாக காணப்படலாம், எதுவாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். அனைத்து சூழ்நிலையில் அந்த டைமில் தான் நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், நிறைய பிளான்ஸ் வரும். சிலர் அப்படி தான் ஜிம்மில் கொண்டு விடுவாங்க. பிரியமானவர்களே, சில ஸ்கூலில் நீங்கள் லீடிங்கில் சில காரியங்கள்ல இருந்தால் ஓகே, கோ ஃபார் இட். ஏதாவது ஸ்போர்ட்ஸ்லாம் இருப்பீங்க. மற்றபடியாக நாம தேவன் கோபம் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் செய்யாதிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 5வது வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். we are the witness for living God. சாட்சி என்று சொல்கிறது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்ம செகண்ட் ஒப்பீனியன் என்று சொல்லுகிறோம். நீங்க ஒரு கார் வாங்க போனா உடனே ஒன்று மெக்கானிக்கிட்ட வந்து காமிக்கணும். இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தா இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் போகிறோம். அதுவும் சரியில்லைன்னா தேர்டு போகிறோம். ஒன்றும் இல்லைன்னா இன்டர்நெட்டில் போய் அதை எதையாவது படித்து வச்சிடலாம். இதெல்லாம் ஜோமன் வரும்போது தெரியும், சொல்லுவாங்க இது குணமாகாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இன்டர்நெட்ல படிச்சுட்டேன். ஆடா பாவி. காலையில் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவங்க அம்மாவுக்கு 26 வயசுல பிளட் கேன்சர் வந்தது. இயேசு அறியாத ஒரு ஹிந்துவா இருந்தாங்க. யாரோ சுவிசேஷம் சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் 50 ஆண்டுகள் நீட்டி சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப 26 வயசுல மரணப்பட்டுல இருக்கிறவங்க 76 வயது வரைக்கும் பூமியில இருக்க தேவன் கிருபை செய்தார். அப்ப அவங்க போய் இன்டர்நெட்லாம் படிச்சா என்ன ஆகும்?
இன்டர்நெட்ல படிக்கிறதுல வந்து ஒண்ணுமே ஆகப்படுறது இல்லை. நம்ம தேவ விசுவாசத்துல வரும்போது எல்லாமே விசுவாசம் தான். ஒரு கார் வாங்க போறோம், அந்த பக்கம் ஒரு ஆக்சிடென்டான கார் நிற்குது, அதை பார்த்தோன்னா நம்ம கார் ஓட்டாம இருக்கிறோமா? பிளேன் கிராஷ் ஆகலையா? யாரும் பிளேன்ல போகலையா? அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சாட்சியாக சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சிலர் வார்த்தை பேசும்போதே அப்படிதான். நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் போது எங்க கூட ஒருத்தர் ஒரு முறை வந்திருந்தார். அங்க கஷ்டப்பட்டு சுவிசேஷம் பண்ண கடைசியில் அவர் சொல்றாரு, நீங்க எங்கேயும் போங்க, எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றும் பரவாயில்ல. அங்கே படிப்படியா ரட்சிப்புனா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன, அவர் எல்லாத்தையும் கடைசியில் முடிச்சு விட்டாரு. அவர் தேடும் பிரதர் சும்மாதானே இருந்தீங்க, கடைசியில் என்னாச்சு உங்களுக்கு? சிலர் முற்றுப்புள்ளி வைப்பாங்க பாத்தீங்களா? கஷ்டப்பட்டு சமையல் பண்ணுவீங்க, நாங்க வந்து கொஞ்சம் சால்காலி போட்டா அப்படி இருக்கோம், தூக்கியால கொடுத்துருங்க, நீங்களே கொண்டு போங்க, இது உங்களுக்கு தான் நல்லா இருக்கும். நம்ம சாட்சியா நடக்கிறதே இல்லை, சாட்சியா சொல்றதே இல்லை. ஒருத்தர் புதுசா வராங்க, இந்த சபையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? அவங்க எல்லாமோ தேடி கடைசியில் ஒரு தமிழ் சபைக்கு வரோம், வர்றவங்களுக்கு அன்னைக்கு தான் கடைசி நாள் ஆகும். அநேகருக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருக்கிறது. இது பண்ண அநேகம் செய்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு பொழுது நாம் செய்யக்கூடாதான். கர்த்தருக்கு நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? சாட்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தாவின் நாட்கள் அவருடைய நெருக்கம் வரும்போது யாருமே மறுதலித்து போனதாக நாம் பார்க்கவில்லை. பரிசுத்தாவியும் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக மறுதலிப்பான காரியங்கள் நடந்தது. அதற்கு பின்பாக நடந்தவரை நாம் எங்கேயுமே பார்க்கவில்லை. அதை போன்று ஒரு சாட்சிகளாக நாம் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சொல்ல, நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு போவீங்க, இங்க வந்து உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க போய் குடிச்சிட்டு இருக்க கூடாது. சொல்ல இது கொஞ்சம் நானாளுங்க காலை. இப்போ காம்ப்ரமைசிங், we are not the witness for God. ஒரு வித்தியாசமான அனுபவத்துல இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அப்ப நம்முடைய சாட்சிகளை நம்ம காத்துக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனைவியினுடைய கற்பில நடத்தையினுடைய சாட்சினாலே ஒரு கணவன் என்ன செய்வாராம்? ரட்சிக்கப்படுவாராம். அப்ப கணவனுடைய சாட்சினால மனைவி என்ன செய்ய முடியும்? அநேக சாட்சி இருக்குது. என் கணவர் ஜோம் பண்றவரு, கோபப்பட மாட்டாரு, அவருடைய சாட்சிகள், பெற்றோருடைய சாட்சிகள் பிள்ளைகளை ரட்சிப்பில் கொண்டு வருகிறது. நம்முடைய சாட்சிகள் நம்முடைய நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களை ரட்சிப்பில் கொண்டு வருகிறது. அப்ப நாம் தேவனுடைய சாட்சிகளா இருக்கிறோம். அது எவ்வளவு வேதவசனங்கள் காணப்படுகிறது. நீங்க ஜான் சாப்டர் 5 verses 30 to 40 அந்த சாட்சிகளை இதற்கு அதிகமாக சொல்லப்படுகிறது. அப்ப எங்கெல்லாம் நாம் தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டுமோ அங்கே நாம் நிச்சயமாக சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக இடத்துல என்ன செய்யறதுன்னா அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறது. இப்போ 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் காவாழ்கையில் இருக்கிறான்னு அவங்ககிட்ட பேசுறதே கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்னைக்கு தேவன் வரும்? அவங்ககிட்ட தான் நம்ம அதிகமாக பேச வேண்டும். அவர்களிடத்துல தான் அதிகமான நேரங்களை செலவு செய்து இயேசுவை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஒரு விதவையை குறித்த ஒரு உவமையை பார்க்கும்போது, யாருக்கும் கீழ்படியாத ஒரு கொடூரமான மனுஷனிடத்துல ஒரு உதவியை கேட்டு ஒரு விதவை போகும்போது, 18 நினைக்கிறேன், அதெல்லாம் நினைக்கிறேன். அப்ப அவனே சொல்றான், நான் யாருக்கும் கீழ்படிய மாட்டேன், ஆனா அந்த விதவையானவள் வந்து அடிக்கடி என்னை உபத்திரப்படுத்துகிறதுனால் அவருடைய காரியத்தை போய் நான் விசாரிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இந்த சாட்சிகளை நிச்சயமாக காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அது நமக்கு மிகவும் நல்லது. நம்முடைய குடும்பங்களில் எல்லாரும் நேசிக்கணும். எல்லாரும் சிலர் வந்து ஹிந்துவா இருப்பாங்க, அதே நேசிக்கணும். அங்க போக கூடாது. நம்ம அது ஒரு பாய்சனே கிடையாது. அவங்க செய்கிற தீட்டானவர்களை நம்ம செய்யக்கூடாதே தவிர அவர்களிடத்துல நாம் எல்லா அன்பையும் என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நாம் நிச்சயமாக கை கொள்ள வேண்டும். அந்த சாட்சிகளாக இருக்கிறோம். 6வதாக பார்க்கும்போது வெளிப்படுத்தல் வந்து முதல்ல இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ள கேட்கணும். நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ ஞானம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. பேசுகிறத குறைச்சிட்டு நம்ம அதிகமாக கேட்க வேண்டும், செய்திகளை கேட்க வேண்டும். அந்த கேள்வி ஞானம் வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நம்ம கேட்கும் போது அதை நாம் கை கொள்ள முடியும். அல்லேலூயா. we can keep அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியும், பிரமாணங்களை கை கொள்ள முடியும். சோ கர்த்தருடைய வசனங்களை
நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அல்லேலூயா. சில வீட்டில் பைபிள் படிக்கும்போது சத்தமா படிச்சீங்கன்னா மற்றவங்க கேட்பாங்க. ஒருத்தர் சொன்னார், என் கிணறு ஆஃபீஸ் போகும்போது பைபிள் படிக்க மாட்டாங்க, நான் பின்னால ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க ரீட் பண்ணும்போதே அவர் ஏதாவது வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, நாளடைவில் வரும், அதை படிப்பாங்க. இப்போ கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுகிறது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்று நம்ம பார்க்கும்போது சில 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 டாக்டரின்ஸ் வந்து வேதத்தில் சொல்லப்படாமல் சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டவைகளாக காணப்படலாம். ஆனாலும் பிரியமானவர்கள் அது நலமானதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமாகிய இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகளை நாம் கை கொள்ளுகிற ஒரு மனநிலை உருவாக வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதவசனத்தில் அநேக சூழ்நிலையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக நேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். அதனால வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது பாரம்பரியம் ட்ரெடிஷனலை குறித்து இயேசுவே சொல்றாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாரம்பரியத்தினால கர்த்தருடைய வசனம் என்ன ஆகி போய் விடுகிறது, அவமாக்கி விடுகிறது. இது எவ்வளவோ ட்ரெடிஷனல்னால கர்த்தருடைய வசனம் ஒன்றுமே செய்ய முடிகிறது இல்லை. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல என்ன கூப்பிட்டுருந்தாங்க, அங்க வந்து எல்லா சபையிலேருந்து வரக்கூடிய பாஸ்டர்ஸ் இருந்தாங்க, மெத்தடிஸ்ட். அப்போ வந்து நான் இந்த வசனத்தை தான் சொன்னேன். குரூப் டிஸ்கஷனுக்கு நம்ம எந்த டாபிக்கையும் கொடுக்கலாம். நான் இந்த வசனத்தை சொன்னேன். ஒருத்தர் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்லி எங்களுக்குள்ள சண்டை உண்டு பண்ண பாக்குறீங்களா நீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைன்னு சொல்றது நமக்கு தெரியல, நம்ம ட்ரெடிஷனை தான் பின்பற்றோம். அல்லேலூயா. மணமகன கல்யாணம் ஆகி போகும்போது எதிராக ஒருத்தர் வருவாங்க, இப்படி வருவாங்க, ஃபர்ஸ்ட் முதல்ல ஒருத்தர் நடந்து வருவாங்க கிராஸ்ல. அந்த மாதிரி ட்ரெடிஷனலாக நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? எவ்வளவோ காரியங்களை ட்ரெடிஷனாக யூஸ் பண்றதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்டியானிட்டிலேயே எவ்வளவோ ட்ரெடிஷனாக குறித்து பார்க்கிறோம். இயேசு சொன்னார், உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்க கை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறதுனாலே நான் போதிக்கிற போதனைகள் என்ன ஆயிடுது, பிரயோஜனமே இல்லாம ஆகி போய்விடுது. அதனால பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் நம்ம கேத்தலிக்கா இருந்தாலும் சரி, எந்த திருச்சபையில வளர்ந்திருந்தாலும் சரி, நம்ம ஒரு பண்பாட்டோட ஒரு ஒழுங்குல வளர்ந்திருந்தாலும் இந்த வேத வசனம் கொடுக்கும் போது நாம் எந்த விதமான பாரம்பரியத்தையும் ஒப்பிட்டு நாம் வாழவே முடியாது. அவருடைய பரிசுத்த வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு உருவாக வேண்டும். சொல்லாம அதுதான் கை கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது. அது இயேசுவை சொல்லும் போது பாரம்பரியம் தான் அவ்வளவு முக்கியமா இருக்குது. என்னுடைய வார்த்தை வீணா போய் விடுகிறது. யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஜாதிகளை குறித்த பிரச்சனை, ஆதாமுக்கு என்ன ஜாதி, ஏவாளுக்கு என்ன ஜாதி, என்னுடைய விட சொல்லுங்க, இந்த ஜாதியில பொண்ணு இருந்தா பாருங்க உங்களுக்கு கல்யாணம் நடந்தே மாதிரி ரெசியூமே அனுப்பிவீங்க, ஓபன் பண்றதே இல்லை. அதான் என்ன ஜாதி யாருக்கா தெரியுமா? சில ஜாதி சொன்னமாதான் அதே ஒரு 3 நிமிஷம் ஆகும். இது சொல்லி அந்த இதை சொல்லி இந்த இதை சொல்லி இந்த இருக்கிறதாங்க கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க நினைக்கும், என்னைக்கு தானே கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாதியில தான் நடக்கணும். அது நல்ல பிள்ளையா இருந்தா, எங்க அப்பா என்னைக்கு மண்டையை போடுவாரு, என்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. சிலர் வந்து அந்த கிராமத்தை சொல்லி, இந்த கிராமமா இருக்கும், அந்த கிராமத்திலேயே 50 வீடு தான். அதை இவங்க உயரத்துல, இவங்க வயசுல, இவங்க படிப்புல, இவங்க சம்பளத்துல, இவங்க கலர்ல, அப்படி ஒரு ஜாதி கிடைக்குமா எங்கேயாவது? நீங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வயசு போயிட்டு இருக்கு, புரிகிறதே இல்லை. பைபிள் எழுதி வச்சுக்கணும், ஏதாவது கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, குட்லக் மாதிரி, லாட்டரி டிக்கெட் மாதிரி. வேதம் சொல்றது, இன்மைக்காக மட்டும் கிறிஸ்துவின் நம்பிக்கை தான் பரிதவிக்கப்படத்தக்கவனா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நம்ம கிறிஸ்துவை தேடுவோம். நம்ம யாரா இருக்கிறோமா, ஒரு பரிதவித்து போகிற ஒரு ஜனமா இருக்கிறோமா, அருமைக்காக அவரை தேட வேண்டுமா. ஸோ இப்படியான பாரம்பரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு அங்கே வேலையே இல்லை, உபதேசத்துக்கு வேலை இல்லை, பிரசங்கத்துக்கு வேலை இல்லை. அதான் எல்லாமே வீணாக போகிறது. கடைசியாக பார்க்கும்போது 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவரை போல மாறுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் கடைசி வசனமாக நான் தியானித்து முடிக்கலாம்.
எடுத்தவங்க வாசிக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இல்லையா? என்ன ஒரு மகிமையான வார்த்தை பாருங்க. ஸோ இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம பல சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும் அவர் வரும்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி எல்லாரும் நின்றவனமாக நாம் கேட்ட வார்த்தையின்படி அர்ப்பணித்து சபிக்கிறார். கர்த்தருடைய பகுதிகளை கூட பங்கு கொள்ள தேவன் உதவி செய்வாராக.